ஹாய் ஹலோ வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் மரம் வெட்டுற வேலை. என்ன மரம் வெட்டுறோன்னா நோபல் வெட்டுறோம். நேற்றே நம்ம கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அதோட குறைகளை வெட்டுறது தான் பார்க்குறோம். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு விவசாயிக்கும் ஆதரவு கொடுங்க. உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்போவுமே தேவை. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இன்றைக்கி நியூஸில் போட்ட மாதிரியே மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா மழையில் நனைஞ்சிட்டு தான் நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம். இப்போ பாருங்கள் எப்படி பதியம் வைக்கிறதுக்கு கொப்புகள் செலக்ட் பண்ணி எடுக்கிறோன்னு பாருங்கள். நல்லா இளங்கொப்புகளாக பார்த்து தான் பதியம் வைக்கிறதுக்கு எடுப்போம். இது வந்து நோபல், அவ்வளோதான். இனி இதை வந்து 2ஆவோ 3ஆவோ கட் பண்ணி எடுப்போம். இப்போ இப்படி வெட்டி இங்கே வச்சுருவோம். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அப்படி வெட்டி அங்கே வச்சுருக்கோம். நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால் எப்படி தெரியுதோ தெரில, பாருங்க. அருவா நல்லா பழ மாதிரி இருக்கும் வெட்டுறதுக்கு. அப்போ தான் முருங்கை வந்து நல்லா நைஸாக வெட்ட முடியும். இந்த கொப்பு பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை கொப்புகள் இருக்குன்னு ஒரு மரத்தில். நோபல் கொப்பு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பதியம் வைக்கிறதுக்கு தான் இனி வேலை. ஏன்னா 2-3 பேர் வந்து வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க காலையில். அவங்ககிட்ட கேட்டோம், இல்லை நம்ம ஃபேஸ்லாம் வந்து வீடியோவில் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து மரமாக வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க கொஞ்சம். இப்போ பதியம் வைக்கிறதுக்காக நம்ம வெட்டிக்கிட்டு இருக்கோம். மழை பெய்கிறது தெரியுதான்னு தெரியல. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா மேகம்லாம் ஃபுல்லாக அப்படியே இருட்டாக இருக்குது. இந்த பக்கம்லாம் பாருங்கள், இந்த இப்போ அப்படியே மழை சொட்டு விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம வந்து மேக்சிமம் கொஞ்சம் முத்தின கொப்புகள் எடுக்க மாட்டோம். ஓரளவுக்கு நல்லா இளங்கொப்புகள் மட்டும் தான் பதிய வைக்கிறது. ஏன்னா முத்தின கொப்பை விட இளங்கொப்பு தான் பதியம் வச்சாக்கி நல்லா தழுத்து வரும் வேகமாக. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா பதியம் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மழை பெஞ்சிட்டு இருக்க போச்சுலையும் விடாமழையிலும் நாங்கள் வந்து துடிப்பாக வேலை செய்வோன்னுட்டு செய்கிற இளம் சிங்கங்கள் பாருங்க, பெண் சிங்கங்கள். ஆமாம், மழைக்காக தலையில் வந்து கவர் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மழை பெய்கிறது. இதுதான் விவசாயிகளோட கஷ்டம். ஆமாம், இவங்களுக்கு வந்து விவசாயி அவார்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கொடுக்கணும் சீக்கிரம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நோபல்கள்லாம் வெட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் ஒரு 10-20 முருங்கை போல் தான் இருக்கும். அது நாளைக்கு தான் இனி குறைய வெட்டணும். இனி அந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாக நாசிக்கு இருக்குது. நாசிக்கு வந்து நிறைய பேர் கேட்டுட்டாங்க. இப்போ இந்த கம்பு பார்த்திங்கன்னா பதியம் வைக்கிறதுக்காக நம்ம வந்து தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம். இனி வந்து இதை எப்படி பதியம் வைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து இப்போது முழு கம்புகளாக அப்படியே எடுத்து வச்சிட்டோம். இனி வந்து இதை வந்து இப்போ இன்றைக்கி மழையில் நனைஞ்சிருக்கனால இன்றைக்கி பதியம் வைக்கக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் காய வைக்கணும். இப்போ இந்த மண்ணை பார்த்திங்கன்னா தெரியும், மண் வந்து நல்லா ஈரமாகவே இருக்குது. அதனால் இந்த இவ்வளோ ஈரத்தில் வந்து பதிய வைக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் காயணும். காஞ்சதுக்கப்புறம் தான் பதிய வைப்போம்.
அது எப்படி பதியம் வைக்கிறோன்னு காட்டுறேன். பாருங்க, இது வந்து பதியம் வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிற கம்புகள். இன்னும் நிறையா மரத்தில் வெட்டி வச்சுருக்கு. அதெல்லாம் வந்து இனி எடுத்து இங்கே வைக்கணும். இனி அதெல்லாம் பார்த்திடலாம். நாசிக் மரம் அது, அதிலே விட ஒன்று ஒன்று நோபல்கள் இருக்குது. அதுக்குள்ள பார்த்து வெட்டிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற நாசிக்கை வந்து வெட்டுவோம். சரி, இன்றைக்கி வந்து மரம் வெட்டுற வேலை இனிதே முடிஞ்சிட்டு. இனி நாளைக்கு என்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நாசிக் கேட்டிருந்தீங்க. நாசிக் வந்து மரமாக வேணும் அப்படின்னாக்கி நீங்கள் வந்து முதல்ல சொல்லிடுங்க. ஏன்னா இன்னும் 2-3 பேர் வந்து கேட்டிருக்காங்க, வந்து வெட்டுறதுக்கு சொல்லியிருக்காங்க. வேறு யாருக்கும் தேவை இருந்தால் மரமாக வேணும்னாக்கி முதல்ல சொல்லிடுங்க. இல்லைன்னா நம்ம பதியம் வச்சதுக்கப்புறம் தான் கிடைக்கும். அதனால் மரமாக தேவைப்படுறவங்க வந்து முதல்ல புக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி. இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.